அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி. சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி. மனைவி மேல கணவனுக்கு அளவு கடந்த பக்தி உண்டு. ஆனா வெளியே காட்ட மாட்டான். ஆண் இவன். பெண்ணு இவளுக்கும் அளவு கடந்த. அதுக்கு தான் பதி பக்தின்னா. நலாயினி தன்னுடைய கணவன் குஷ்டம் வந்துடுச்சு, நடக்க முடியாது. ஆனால் பெண்ணுக்கிட்ட போகணுன்னு ஆசைப்படுறான். அப்போ நலாயினி கூடையில் வச்சு தூக்கின்னு போகிறான் ஒரு விபச்சாரிக்கிட்ட போகிற விடுறதுக்கு. போகிற வழியில் ஒரு இரவானம் பட்டு போகுது அந்த கூடை. வீட்டு உள்ளகிற பொம்பளை சொல்கிறா, வெடியத்துக்குள்ளே தாலி அறந்துடும், என் வீட்டை பிச்சு போட்டு போகிறாளுங்கன்ட்டு. இது நலாயினி காதில் உழுது. நலாயினி சொல்கிறா, பொழுதே வெடியக்கூடாது, என் தாலியும் ஆடக்கூடாது, சூரிய உதயமே இல்லை. அப்போ எவ்வளோ பெரிய பதிபக்தி, அது எவ்வளோ சக்தி வாய்ந்தவளாக இருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பொம்பளை போய் வாபஸ் வாங்கின பிறகு சூரிய உதயமாச்சு. இப்படிப்பட்ட பொம்பளைங்களும் உண்டு. அதனால தான் நான் சொல்கிறது, பெண்ணுன்ற பிறவி ஒன்று இல்லைன்னா உலகம்னு ஒன்று கிடையாது. பெண்கள் ரொம்ப புனித பொருள். அது அதை சில ஆண்கள் உதாசீனப்படுத்துகிறாங்க. ஆனால் இவன் ஒரு பெண்ணுக்கிட்ட இருந்து வெளியே வந்தான். பெண் இல்லைன்னா, ஒரு தாய் இல்லைன்னா இவன் நம்ம இல்லை உலகத்துலன்னு இவன் உணர்றது கிடையாது. நல்லா மாட்டிக்கிறது, ஒரு 2 பாட்டில் ஓசில்ல ஆடு நீன்னு வர்றது, சும்மா இல்லாத என்ன பேசினாலும் 2 கட்டையத்தை அடிக்கிறது. அந்த கட்டை அடிக்கும்போது எங்கன்னா முதுகுல பட்ட போய்ச்சிக்கிறது, எங்கள் கணத்தில் இதில் பட்ட போயிடுறது. இப்படி நடந்துன்னு சாமி உலகம். நன்மையும் உண்டு, தீமையும் உண்டு. பெண்கள்லையும் நல்லவங்களும் உண்டு, தீமையும் உண்டு. ஆண்கள்லையும் நல்லவும் உண்டு, தீயும் உண்டு. எல்லாமே 2 பாகம் தான். இரவு பகல்கிற மாதிரி நன்மை தீமை உலகத்தில் உண்டு. இப்போ ஆண் புலி இருக்குதுன்னா, ஆண் புலி மட்டும் இருந்ததுன்னா 4 குட்டி போட்டு நிற்காது. பெண் புலி ஓணும் அங்கே. ஆண் யானைக்குதுன்னா பெண் ஆனை ஓணும். இப்படி எல்லா உயிரினத்திலையும் பெண் பிறவி தான் உலகத்தை உற்பத்தி பண்ண முடியும். ஆகாயத்தில் போய் ஒரு செடியை நட முடியுமா? நட்டா காய் காய்க்குமா? பூமி இருந்தால் தான் காய் காய்க்கும். அதனால பூமியை தாய் என்ன. ஏன்னா இதில் விளையிறது தான் நீ முன்ன வாழ வச்சுக்கினுக்குது. இதில் எதுவும் வரலன்னா நீயும் இருக்க மாட்டேன், நானும் இருக்க மாட்டேன். அதனால பூமியை ஒரு தாய் என்ன, ஒரு ஆணுன்னு சொல்ல, தகப்பன் சொல்லலை. ஆனால் ஆணுன்னா தகப்பன்டா ஆகாயத்தை. அதனால பெண் பிறவி இருக்குது, அது ஒரு புனிதமான பிறவி. இந்த உலகம்னு உருவாவதுக்கு அடிப்படையே பெண் பிறவி தான். ஆனால் அந்த பெண்ணுன்ற பொருளே உயர்ந்த பொருள், அது சக்திக்கு ஈக்குவல். அதனால தான் பெண்களை பார்த்தா, உன்னை பார்த்தா நீ சிவன் சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக சொல்லலாம். நீ என்ன தான் பட்டை போட்டுன்னு போனா கூட. ஆனால் பெண்கள் மஞ்சா பூச்சி ஒரு பொட்டை வச்சுக்கணும் ரோட்டுக்கு போனோம்ப்பா, அம்பால் வர மாதிரி இருப்பா, சக்தி வர மாதிரி இருக்குது. ஆமாம், ஏன்னா அந்த வடிவம் அப்படி. ஆனால் ஆபத்தான உருவ அமைப்பு. அந்த உருவ அமைப்புக்குதே ஆம்பளைக்கு ஆபத்து கிடையாது, பெண்ணுக்கு ஆபத்து. அதனால தான் பெண்ணுக்கு பாதுகாப்பு தர. இப்போ ஒன்றையில் உனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. பையனுக்கு ஒரு 18 வயசு, பொண்ணுக்கு ஒரு 20 வயசு. ஒரு ராத்திரி 10 மணிக்கு பையன்கிட்ட போய் ஒரு கடுவு ஒரு பைக் வாங்கின்னு வாப்பான்னு சொல்லி அனுப்புவேன். பொண்ணு அனுப்புவே? இதுவும் குழந்தை தானே, அனுப்புறது தானே. ஆமாம், அனுப்ப முடியாது. ஏன்னா உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வரும். ஒண்டியா போகுது பொண்ணு. ஆணுக்கு அந்த பயம் வராது. ஏன்னா ஆணுக்கு கற்பழிக்கிறது, அழிகிற தன்மை கிடையாது, கர்ப்பம் தரிக்கிற தன்மை கிடையாது. பெண்ணுக்கு இது 2ம் உண்டு. அதனால அந்த 2ம் இருக்கிறதால அவங்களுக்கு பாதுகாப்பு அவசியம். அந்த பெண்கள் பாதுகாப்பாக இருக்கணும். அந்த பாதுகாப்புக்கு ஆண்கள் உதவணும். ஆனால் பெண்களை உதாசீனப்படுத்திடக்கூடாது. ஏன்னா நீயும் ஒரு தாய் வயிற்றுலேருந்து தான் வந்த, உனக்கும் ஒரு சகோதரி இருக்கிறா, உனக்கும் ஒரு தாய் இருக்கிறா, உனக்கும் ஒரு மனைவி இருக்கிறா. யாரையுமே அவமானப்படுத்தக்கூடாது. அவமானப்படுத்திட்டு இன்றைக்கி நீ ஒருத்தரை படுத்தினா நாளைக்கு இன்னொரு இடத்துல நீ கண்டிப்பாக அவமானப்பட்டே தீர்வு. அதனால் பெண் பிறவின்றது ஒரு புனிதமான பிறவி. பெண் பிறவின்றது ஒரு உயர்ந்த பிறவி. அது சக்திக்கு ஈடான பிறவி. அது இல்லைன்னா உலகமே இல்லைப்பா. இருவினை மாடுகளை ஏகவிடு போனேன்னா, இருவினை மாடுன்னா நல்வினை தீவினை. நல்வினை தீவினை ஏழு ஒரு 2 மூச்சில் உருவாது. இந்த மூச்சை நல்லா ஓட்டுறானோ, அதனால் இருவினை மாடுகளை ஏக விடு போன்னு நல்லா ஓட்டி பாடுறாங்க.
உன் அடங்கமான மனம் என்ற மாடு அடங்கி விடும் கொண்டேன்னா. இது 2 ஆள் தாண்டா இந்த மனம் வேலை செய்யுது. இந்த பழ போன மனம் வந்து அடங்கவே அடங்காது. இதை நல்லா ஓட்டினா அது அடங்கிட்டான். அங்காடி நாய் போல அலையாது, கட்டாத நாயெல்லாம் காவலுக்கு ஒப்பாதேன்னா. உன் மனசை கட்டி வைக்கலாம், உனக்கு வர ஆபத்து தெரியாது. இதை கட்டி வச்சின்னா தான் உனக்கு வர ஆபத்து தெரிஞ்சுப்ப, உஷாராக வாழ்வு. வாசப்படியில் நாயை கட்டாத, நாய் வளர்க்கலாம், ஆபத்து பக்கத்து விட்டான்லாம் போய் துணிச்சு அங்கே தூங்கிட்டோம். உன் வீட்டில் திடம் போனான்னா தெரியாது. அந்த மாதிரி இந்த மனசை நாய் மாதிரி அலைய விடாத, விடா. அங்காடின்னா தெரு கடை தெருவில் தெரிய விடாத இந்த மனசை உனக்குள்ளே அடக்கி வை, அது உனக்கு காவலாக இருக்கும் அப்படின்னு. அதனால் மனசை அடக்கி. திருவாசகத்தில் சொல்கிறாரு, நான்முகன் முதல்வா வானவர் தொழுதல ஈரடியாலே மூவுலக அளந்தவா நாள் திசை மூவரும் முனிவரும் ஐம்புலன் மலர போற்றிசை கதிர்முடி திருநெடுமாலன்று அடிமுடி அறியும் ஆதரவு அதனில் கடுமுரண் ஏல ஆகிமும் கலந்து 7 தலம் முருக இடது பின் எய்து. சாமி இதில் நான் 7 தலம் முருக இடந்து பின் ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்தம் கூர்த்த நயன கொல்லையில் பிழைத்து. அதானப்பா திருவாசகம். ஈரடி மேலே மூவுல கலந்தவா. ஆமாம், என்ன சாமி ஈரடியால் மூவுல கலந்துன்னா 2 அடி. இப்போ மன்னன் ஏதோ குள்ளமாக ஒரு மன்னன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அவர் தலைமையில கால் வச்சாங்க. மன்னன் பேர் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கான். யாருன்னா இந்த மன்னன் வாமனன். இந்த வாமன அவதாரம் எடுத்து மன்னன் தலையில் கால் வச்சு குள்ளமாக வருவார். இவர் வந்து ஒரு 3 அடி மண்ணு கொடுன்னுவார். இவர் பெரிய மீசையை முறுக்கி விட்டீங்கன்னு உலகமே எந்துன்னு உட்காந்து இருக்கிறான் மன்னன். 2 அடி மண்ணு கொடுப்பான்னு அவன்னா சொல்லுவான். அதுவும் இம்மத்தோண்டு ஒரு ஆள் வந்து கேட்டான், என்னை வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறான். இவ்வளோண்டு இவன் 2 அடி மண்ணு எவ்வளோ தூக்கின்னு கூட போக முடியாது இவனால். எவ்வளோ உண்மை எத்தும்ப அப்படின்ட்டான். அவ்வளோ திமிர்லாம் 2 அடி தானே எடுத்துன்னு போ அப்படின்ன உடனே அவர் சல்லுன்னு நீண்டு ஒரு தசாவதாரத்தில் ஒரு தலையை ஒரு காலம் மண்ணில் இன்னொரு கால் தலையில் வச்சு இன்னொரு கால் எங்கடா வைக்கிறதுன்னா என் தலை தான்ட்டான். ஆகாயம் பூலோகம் 2 வச்சுட்டு இன்னொரு அடி 3 அடி மண் கேட்டார். இன்னொரு அடி எங்கன்னா தலையை காமிச்சிட்டான், வச்சுக்கோ வேறு வழி இல்லைன்ட்டான். ஏன்னா வாய் தான், வாயை விட்டுறது தான் இதெல்லாம். யார் வந்து இருக்கிறது என்ன கேட்குறாரு? 2 அடி மண் என்ன அவர் எத்தனை போய் கோட்டையை கட்ட போகிறாரு? கேட்குறது என்ன 2 அடி மண்ணுன்னு கேட்குறாரு. இவருக்கு எதுக்கு அந்த 2 அடி மண்? இதெல்லாம் யோசிக்கலாம். திமுரு மீசையை முறுக்கிறது அந்த திமுறில் உலகமே எந்த 2 அடி தானே எத்தனை பேர் அந்த வார்த்தையை விட்டதுனால அவர் வச்சார். அடுத்த அடி எங்கே போனா தலையை காமிக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இதுக்கு என்னன்னா இந்த ஆணவம் இருக்கக்கூடாதுன்றதுக்கு ஒன்று. 2வது விஷயம், எங்கிட்ட எல்லாரும் நீ எது கேட்டாலும் கொடுத்துருவேன், எது கொடுத்தாலும் எனக்கு குறையாதுன்ற திமிர் இருக்கக்கூடாது. அப்படி ஒரு இது கர்ணனுக்கு வந்தது. கர்ணனுக்கு கேட்டால் இல்லைன்றதுக்கு எனக்கு வாய்ப்பே இல்லை, நீ எது கேட்டால் கொடுத்துருவேன்னு இருந்தார் கர்ணன். அவருக்கே ஒரு சில பிரச்சனை, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, மேலே பசி. கர்ணனுக்கு கொடுத்தவன் தான் அள்ளி 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 கொடுத்தா எதுவும் இல்லைன்ற வார்த்தையே வாயில் வராது. அப்படி கொடுத்தவன் தான் கர்ணன். கடைசியாக அவனுக்கு சாப்பாட்டுக்கு மேலே பசி. அவனை அங்கே போயிட்டா பசிக்காது யாருக்குமே, ஆனால் கர்ணனுக்கு பசிக்குது. அப்போ என்ன அர்த்தம்? அப்போது என்ன போச்சுன்னா அந்த ஆணவம் என்ன போச்சுன்னா பசிக்க ஆரம்பிச்சிச்சாங்க. ஏன்னா எப்போவுமே எவ்வளோ இருந்தாலும் கூட ஆணவம் மட்டும் வந்துடக்கூடாது. அப்படி வந்துடுச்சுன்னா அதுக்கு ஒரு பெரிய அளவில் இறைவன் வந்து ஒரு பாடத்தை கொடுப்பார். அப்படி கொடுத்த பாடம் என்னன்னா எல்லாம் தர்மன் இவங்க எல்லாரும் போரில் செத்த மிகப்பெரிய பீஷ்மர் துரோணர் எல்லாம் போயிட்டாங்க, எல்லாம் அங்கே இருக்கிறாங்க. கடைசியாக கர்ணனும் போகிறாரு. ஆனால் எல்லாம் சும்மா உட்காந்துட்டு கர்ணர் மட்டும் பசி வயிற்ற கிள்ளுது. ஐயோ பசிக்குது பசிக்குது, போடுங்க எதாவது இருந்தால் போடுங்கன்னு. ஏப்பா இங்கே வந்து பசின்னு சொன்ன ஒரே ஆள் இது. இங்கே வந்தால் பசிக்காது, இரவு பகல் கிடையாது, சொர்க்கம் இது. இங்கே போய் பசிக்குதுன்னு சொன்ன ஒரே ஆள் நீ தான். என்னையா ஆச்சு உனக்கு கர்ணா அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு தெரியலையா சாமின்னு. எல்லாம் கொடுத்தைய, ஒரு வேளை சோறு யாருக்கா போட்டியா? நீ போடலையா? எது கேட்டாலும் கொடுத்த. யாருக்காவது பசி ஆடுறதுக்கு ஒரு வேளை சோறு போட்டியா? இல்லையே. பசின்னு ஒருத்தர் கேட்டுக்கிட்டு வராரு. அவர் வரும்பொழுது ஐயா பசிக்குதுன்னுவார். என்ன வேணுமோ கேளு,
கொடுத்துட்றேன். பசின்னா இப்போ நான் என்னயா பண்ண முடியும்? இதோ அந்த வீட்டாண்டப்போ அங்கே சோறு போடுவாங்க போன்ட்டார், விரல காமிச்சார். அப்படியான்னு சொல்லிட்டு அவர் அங்கே போய் சாப்பிட்டாரு, பசி ஆறி போயிட்டாரு. இவருக்கு பசி அதிகமாகிடுவேன். அங்கே கேட்குறாங்க இப்படி ஆகி போச்சா என்னவொன்னே. அப்போ சொல்கிறாங்க அங்கே, நீ சோறு போடல, ஆனால் ஒரு விஷயம் பண்ண என்னன்னா, இதோ அங்கே இருக்குது போன பார்த்தியா, அந்த விரலை உன் வாயில் வச்சுக்கோ, பசி போய்டுன்ட்டாங்க. அவள் தான் கருணை வாயில் வச்சுன்னு உக்காந்துக்கிறாரு. அப்போ அவருக்கு பசி இல்லை. அப்போ என்ன அர்த்தம்னா, அந்த விரல் காமிச்சதுக்கு அவ்வளோ மகிமை இருக்குதுன்னா சோறு போட்டால் எவ்வளோ பெரிய மகிமை இருக்கும். நம்ம ஆளுங்கெல்லாம் நிறைய சாப்பிட்ருக்காங்க, சோறு போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பசியாற்றக்கூடிய மிகப்பெரிய வேலையை நம்ம ஆளுங்க பெரிய அளவில் செய்கிறாங்க. அது ஒரு பெரிய புண்ணியம் ஐயாவுக்கு. அது அந்த புண்ணியம் ஐயாவுக்கே போய் சேரும். நம்ம எல்லா புண்ணியமும் ஐயாவுக்கே. அதே மாதிரி இந்த பசியாற்றக்கூடிய புண்ணியம் ஐயாவுக்கு போய் சேரட்டும். நாம் மீண்டும் அந்த பசியாத்திர வேலையை தொடர்ந்து செய்வோம்.